ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சினிமா ப்ரோ. இந்த முறை நாம் பார்க்க போகிறது ஒரு ஹாலிவுட் சினிமாவையும் தமிழ் சினிமாவையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம். ஹாலிவுட்டில் மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேவிட் லீன் அவர் டைரக்ட் பண்ண பல படங்கள் எல்லாமே சினிமாவுக்கே ஒரு கிராமர்னு சொல்லலாம். அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு டைரக்டர். ஆஸ்கார் அவார்டுகள் அவருடைய படங்களுக்குன்னு தனியாக எடுத்து வைக்கிற அளவுக்கு அவருடைய படங்கள் நேர்த்தியாகவும் ஒரு அற்புதமான படங்களாகவும் இருக்கும். ஹாலிவுட்டில் மிக அற்புதமான இயக்குநர்கள்னு சொல்லி ஒரு 10 பேரை வரிசைப்படுத்துகிறோம்னா அதில் டேவிட் லீனுடைய படங்களுக்கு தனி மரியாதையும் அவருக்கு ஒரு தனி பேர் இருக்குது. அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா, கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், ஆலிவர் ட்விஸ்ட், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு எக்ஸலண்ட் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கும். அதுக்கு பிறகு அவர் கலரில் பண்ண படம் த பிரிட்ஜ் ரிவர் அண்ட் த குவாய். அதுக்கு பிறகு லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. அப்புறம் அவர் பண்ண மிக முக்கியமான ஒரு சிறந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஷிவாகோ. அப்புறம் ரயான்ஸ் டாட்டர். இப்படி அவருடைய படங்கள் ஒவ்வொன்றுமே மிக அற்புதமான திரைப்படங்கள். அந்த படங்களில் இப்போ நாம் பார்க்க போகிறது ரயான்ஸ் டாட்டர் தான். இதில் பார்த்தோம்னா டேவிட் லீனுடைய படங்கள் பார்த்தா கதாபாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய படங்களுக்கு லொக்கேஷனும் ஒரு கதாபாத்திரம் மாதிரி அமைகிறது தான் அவருடைய படங்களோட தனிச்சிறப்பு. அவருடைய விஷுவல்ஸ் இதுவரை உலக சினிமாவில் யாராலுமே கையாள முடியாத ஒரு மிக அற்புதமான ஒரு பிரம்மாண்டத்தையும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டான மெல்லிய கவித்துவத்தையும் ஒரு முடிச்சில் கொண்டு வந்து நிறுத்துவார். அது ரெண்டுமே வேறு வேறு தளங்களில் உள்ளது. பிரம்மாண்டம்ங்கிறது ரொம்ப கிராண்டியரானது, கவித்துவங்கிறது ரொம்ப பொயட்டிக்கான ஒரு மைல்டான விஷயம். இப்படி ரெண்டு எதிரெதிர் துருவங்களை அவருடைய தன் படைப்புகளில் ஒரே ஃப்ரேமில் நிகழ்த்துறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்குறப்ப அவருடைய இந்த ரயான்ஸ் டாட்டர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு காவியம்னே சொல்லலாம். அந்த படத்துடைய மேக்கிங், அந்த படத்துடைய கதை, அதனுடைய தன்மை எல்லாமே 70 mm எடுக்கப்பட்டு ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக உலக சினிமா பார்வையாளர்களால் கொண்டாடப்பட்ட அந்த திரைப்படம் ஆனால் தோல்வி படமாக இருந்தது. அப்படி தோல்வி படமாக இருந்த அந்த ரயான்ஸ் டாட்டர் படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு கடற்கரை கிராமம். அந்த கடற்கரை கிராமத்தில் ரயான் அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு மதுக்கடை வச்சுருப்பான். அவனுடைய மகள் தான் ரயான்ஸ் டாட்டர். அவன் ரொம்ப அற்புதமான அழகாக இருப்பான். அந்த கடற்கரை கிராமத்து பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே அவன் மேலே ஒரு அலாதியான பிரியம் இருக்கும். அந்த கிராமத்திலே ஒரு குரூபியான ஒரு மீனவன் ஒருத்தர் இருப்பான். அந்த மீனவனுக்கு ரயானுடைய டாக்டர் மேலே ஒரு காதல்னு சொல்லலாம். அந்த காதலுக்கு அவன் எந்த வகையிலையும் தகுதியே இல்லாத ஒருத்தன். அப்படி இருக்கிற அந்த கடற்கரை கிராமத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறவர் யாருன்னா ஒரு சர்ச் ஃபாதர். அவருக்கும் ரயானுடைய டாக்டர் மேலே ஒரு பெரிய அன்பு மரியாதையும் உண்டு. பார்த்தா அந்த ஊருக்கு ஒரு வாத்தியார் ஒருத்தர் வருவார். அந்த வாத்தியாருக்கும் ரயானுடைய டாக்டருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதர் முடிவெடுத்து திருமணம் எல்லாம் நடந்து ரொம்ப கிராண்டாக ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியில் எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்கிறப்போ அந்த குரூபியான ஒருத்தர் அவளை காதலிச்சவன் அந்த நாட்டு அந்த ஊர் வழக்கப்படி அந்த கதாநாயகிக்கு திருமண அன்பளிப்பாக எல்லாரும் முத்தங்களை கொடுக்க வரையில் ஒவ்வொருத்தரும் அந்த முத்தங்களை தருவாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட முத்தங்களை அவளை அன்போடு வாங்கிக்கிறப்ப அந்த கூட்டத்தில் அந்த குரூபியான ரயானுடைய டாக்டரை காதலிச்ச அந்த குரூபியும் முத்தம் கொடுக்க வருவான். ஆனால் அவனை பார்த்த உடனே முகம் சுழிச்சு அவனை வெளியில் அனுப்புவான். அவன் அத்தனை வருத்தங்களுக்கு மத்தியிலையும் அவளை காதலிச்ச அந்த காதலோட அன்போட வெளியில் போயிடுவான். இப்போ அந்த வாத்தியாரும் ரயானுடைய டாக்டரும் வாழ்க்கையை துவங்கி போயிட்டே இருக்கல அந்த ஊருக்கு ஒரு மிலிட்ரி சார்ஜன்ட் வர்றான். அவனும் அந்த ரயானுடைய டாக்டரும் பழக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் 2 பேரும் உடல் பரிமாற்றம் வர போயிடுறாங்க. இப்படி 2 பேருக்குள்ளே அந்த இருக்கிற நட்பு ஊருக்கு தெரிய வரையில் ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, ரயானுடைய டாக்டர் தன்னுடைய கலாச்சாரங்களை மீறிட்டா அப்படின்னு சொல்லி அவளை அடித்து அவளுடைய உடையெல்லாம் கிழித்து அவளுடைய தலைமுடியெல்லாம் கத்திரிக்கோளால் வெட்டி அவளை அசிங்கப்படுத்துகிறாங்க. இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறப்ப அவளுடைய கணவன் என்ன பண்ணுறான்னா, வா நாம் இந்த ஊர்லேயே இருக்க வேறான்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. அப்படி ஊரை விட்டு கிளம்புறப்ப எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அவள் அந்த குரூபியாக முகமே அசிங்கமாக இருக்கிற அந்த ஒரு மீனவன் இருந்தான் பார்த்தீங்களா, அவளை காதலிச்ச அந்த மீனவன் அவளை வழி அனுப்புவதற்காக கடற்கரை துறைமுகத்துக்கு வர்றான். வந்தவன் அவளை பார்த்து தூரமாக நின்று ரசிக்கிறப்ப அவள் அவனை கூப்பிட்டு என்னை முத்தமிடுறதுக்காக நீ எவ்வளவோ முறை முயற்சி செஞ்ச, ஆனால் உன்னை நான் அசிங்கப்படுத்திட்டேன்.
ஆனால் என்னை முத்தமிட்ட மக்கள் எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு வந்து அவனுடைய காதலை வந்து ஒரு முறையாக ஏற்றுக்கிறான். இப்போ அவளும் அவனுடைய கணவனும் அந்த கடற்கரை கிராமத்தை விட்டு புறப்படுறாங்க. இதுதான் கதை அந்த படத்துடையது. அந்த படத்தை வந்து 70mm வந்து அந்த படத்துடைய கேமராமேன் ஃபிடல் யங் எடுத்திருந்தார். அந்த ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு கட்டமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் ஷாட்டுமே வந்து ஒரு சினிமான்னு சொல்லலாம். அப்படி ஒரு பொயட்டிக்கான சென்ஸில் வந்து அப்படி ஒரு படம் எடுக்கவே முடியாது. அந்த வருடத்தின் மிகச்சிறந்த ஆஸ்காருக்கான சினிமோட்டோகிராஃபியில் அந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்குச்சு. இப்படி அந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உலகளவில் வந்து ஒரு பெரிய தோல்வியை தருவிச்சு. அந்த தோல்வியுடைய தாக்கம் வந்து டேவிட் லீன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை 15 வருடங்கள் திரைப்படம் எடுக்கவே விடாமல் பண்ணி 15 வருடங்களுக்கு பிறகு பேசேஜ் டு இந்தியா அப்படின்னு ஒரு படத்தை வந்து அவர் எடுத்தார். ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர். அவருடைய படங்கள் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், அவருடைய கதைகளில் வந்து கதாமாந்தர்கள் மட்டுமே இல்லாமல் லொக்கேஷனை வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் படங்களில் வந்து ஒரு கேரக்டராக மாற்றுவார். லாரன்ஸ் ஆஃப் அரேபியா திரைப்படத்தில் வந்து பாலைவனமும், த பிரிட்ஜ் ரிவர் ஆன் த குவாயில் வந்து அந்த பாலமும், ரயான் ஸ்டார்டர் திரைப்படத்தில் அந்த கடற்கரை கிராமமும், டாக்டர் சிவாகோ படத்தில் ரஷ்ய பனிப்பொழிவும், இப்படி வந்து அவருடைய படங்களில் வந்து பார்த்தா லொக்கேஷன் வந்து ஒரு பெரிய கேரக்டராகவும் ஒரு கதையில் வந்து மிக முக்கியமான பயணியாகவும் பயணிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படி அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் செதுக்கப்பட்ட ஒரு திரை ஓவியம்னே சொல்லலாம். இப்படி ஒரு படைப்பில் இருந்தால் இன்னொரு படைப்பு உருவாகும். அப்படி பார்க்குறப்ப வந்து தமிழ் சினிமாலே ஒரு மிகப்பெரிய மாபெரும் புரட்சி ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா 16 வயதிலே திரைப்படம். அதனுடைய தின் லைன் வந்து கிட்டத்தட்ட ரயான் ஸ்டார்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு படம் தான் அது. அந்த படத்தோட கதை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பாரதி ராஜாவுடைய வருகைக்கு பிறகு தான் தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 இயக்குநர்கள் உருவாகியிருப்பாங்க. அவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரம்னு கூட சொல்லலாம். அந்த 16 வயதிலே திரைப்படமும் ரயான் ஸ்டார்ட்டுடைய ஒரு சின்ன பாதிப்பில் உருவானதான். ஒரு படத்தை அப்படியே வந்து எடுக்கிறதுக்கு பேர் வந்து வேறு, ஒரு படத்துடைய சாயலே இல்லாமல் அந்த கதைக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் ஒட்டி வந்து ஒரு படம் உருவாக்குறதுங்கிறது தான் ஒரு கலைஞனுக்கான இன்ஸ்பிரேஷன். அதை பாரதி ராஜா மிக அழகாக அற்புதமாக தன்னுடைய 16 வயதிலே திரைப்படத்தில் ஹேண்டில் பண்ணியிருப்பார். தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கின ஒரு திரைப்படம் அப்படின்னா 16 வயதில். அது வந்து எல்லா காலத்திலையும் கிராமர் மாதிரி இன்னைக்கு வரை போற்றப்படுது. அப்பேற்பட்ட 16 வயதிலே திரைப்படத்துக்கு ஆனந்த விகடன் பத்திரிகை வந்து 62 மார்க்கு கொடுத்துச்சு. இதுவரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் வந்த சினிமா விமர்சனங்களே அதிக மதிப்பெண் பெற்ற ஒரு திரைப்படம்னா அது 16 வயதிலே திரைப்படம் தான். பாரதி ராஜாவுடைய உதவியாளர்னு சொல்கிற பாக்யராஜ் அவர்லேருந்து ஏகப்பட்ட பேரை தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக அறிமுகப்படுத்துனதில் பாரதி ராஜாவுடைய பங்கு தான் பெருசு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அத்தனை டைரக்டர்களுக்கும் அவர் தான் ஒரு மூலாதாரமான ஒரு தகப்பன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய 16 வயதிலே திரைப்படம் வந்து அப்படி ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்துச்சுன்னா அதற்கான தாக்கத்தை ஏற்படுத்தின திரைப்படம் தான் ரயான் ஸ்டார்டர். இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை தாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதும் நன்றிகளுடன் நவரத்னம் நவபாரதி. இது உங்கள் சினிமா ப்ரோ. நன்றி, வணக்கம்.